ஏஷியாலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் 75 rupees போர்டில் போட்டு எதுக்கு 100 rupees இறங்கி தள்ள போகிறோம். இருடா நீ வீட்டுக்கு போற தள்ளி விட்டா கையிலேறா இது போட்டா வீணா கூட மிதப்புமாண்ணா. ஆனா இவனுக்கு நீச்சல் தெரியாதுண்ணா. இவனுக்கு உன் பையனுக்கு கேப் மாதிரி தனம் கத்து கொடுத்த, மொல்ல மாதிரி தனம் கத்து கொடுத்த, முடிச்சவைக்கு தனம் கத்து கொடுத்த, ஆனா நீச்சல் அடிக்க கத்து கொடுக்காம விட்டுட்டியே வேதனாயகம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்னடா போக மாட்டுது. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA Vice Cityல நான் விளையாண்டுருக்கேன். அந்த தீவாண்ட தான் இப்போ நம்ம போகிறோம். அப்படியே போய் பின்னாடி போய் நிற்க போகிறோம். பாட்டு ஒன்று வரும் சிவாஜி. பாடுறா அமைதியான நதியினிலே ஓடும். இதுதான் அந்த தீவு. அப்படியே இறங்கி நந்து கூட போகலாம். அவங்க நினச்சினுக்கிறாங்க அப்படியே நந்து போவாங்க, டைம் ஓடிடும் நினச்சினுக்கிறாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வண்டியில் ஏறி இருக்கான். இப்போ நம்மளோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது போது பாருங்க வாத்து, அதை போய் பிடிக்க போகிறோம். இப்படி திரும்பினா இப்படிக்கா திரும்புமா? ஈரை இப்படிக்கா போட்டால் இப்போ வாத்தாடமா போடணும். நீ வாத்த அப்படி பிடிக்கிற போடுறான். புடுறா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதில் மாட்டிக்கிட்டோம். இரு எப்படி திருப்பத்த இப்போ எனக்கு திரும்ப எப்படி கரெக்டாக தான் நீ மாட்டிக்கிட்டோம்டா. பின்னால பஸ் தர போடா. நான் மட்டும் நீ வாடா. ஏய் நான் இறங்க யாரா வண்டி ஓட்டு போடா. போடா. ஏறு எகிரா வாடா. போச்சுடா காலு. காலு வந்துச்சுடா. மெரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரே இடத்துல தான் வெறிட்டு இருக்கோம். தாறு மரம் விட்டுட்டு இருக்கோம். அங்க பேரு ஆனா அது வரது வீசடி தள்ளி விட்டு ஏறிடா. யோ இரியா வர யோ வட்டி ஏறியாடி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. பில் போட்டது பார்த்தீங்கன்னா 100 ரூபா போட்டிருக்காங்க. 2 பேருக்கு 200 ரூபா போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே போர்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 75 rupees, தனி டபருக்கு 75 rupees பெடல் போட்டிங்கில் போட்டிருக்காங்க. அளந்தது 10 கிலோ, அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம் 30 ரூபா. இதை இல்லாமல் எழுதி வச்சு 75 rupees போர்டில் போட்டு எதுக்கு 100 rupees வாங்குறாங்க அதான் எனக்கு தெரில. என்ன அது ஏதோ சொல்றீங்க? தராசு கீழே காந்த ஓட்டணும் சொல்லவா, இல்ல இவர் அடிக்கிற கமிஷன் சொல்லவா? இப்போ நம்மளோட டார்கெட் என்ன தெரியுமா? அது தெரிது பார்த்தீங்களா, அந்த காக்காவா என்னடா அது, அதை போய் நம்ம இப்போ போய் இடிக்க போகிறோம். இப்படி திரும்ப இப்படி போடு, ஸ்டெண்டரில் விடு. இப்போ கொக்கு அப்படியே பறக்கத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ போய் பறக்க போது நம்ம மாட்ட போகிறோம். வர சைடில் போனாலே மாட்டிக்கிறோம். இப்படி கரெக்டாக போய் அவனை ஏற்றுறேன். அப்படியே பறக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பறந்துடுச்சு. திரும்ப அந்த இடத்துல திரும்படா வண்டியா டப்பு திருப்பறதுக்கு. ஐயோ மாட்டிக்கிச்சு, நின்றுடுச்சு. ரிவர்ஸ் டான 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 அப்படியே அப்படி போடுறான். நம்ம ரிவர்ஸ்லயும் போலாம். அதை நாங்கள் இப்போதான் கண்டுபிடிச்சோம். தற்கொலைங்க அங்கே போய் மாட்டிக்கணும். ரிவர்ஸ் அடிக்க முடியாம இப்போதான் அப்படி திருப்பி பார்த்தா போகுது ரிவர்ஸ்.
ஏன்டா டென்ஷன் ஆகுறாருல அங்கிள். ஓஹோ உள்ள போயிடுமா? நான் ஓட்டி ஆச்சுன்னா அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். பயப்படுறியா? என்ன மோட்டார் ரூம்ல வேற சத்தம் கேக்குது? பயப்படுற? யாரா உள்ள மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அட்ரஸ் கேட்டா? அட்ரஸ் கேட்டா வீதியில வச்சு சொல்ல வேண்டியதானே? அத என்ன உள்ள வச்சுக்கிட்டு? இருடா, நீ வீதிட்டு போற. தள்ளி விட்டா கையில போடா போடா போடா. ஏ போடா. செருப்பை மீட்டுட்டோம். பாலாஜி தான் சூப்பர்மேன் மாதிரி போய் மீட்டான். செருப்பு போயிடுச்சுன்னு நினைச்சேன். போடா இந்த விளையாட்டுக்கு நான் வரலடா. டேய் நான் சொல்றது கேளு. கண்ணை மூடிக்கிட்டு எங்கேயும் பார்க்காம வந்துரு. நான் கூட அப்படிதானே வந்தேன். ப்ளீஸ் டேய் வாடா. கண்ணை மூடிக்கிட்டா ட்ரை பண்ணி பாக்குறேன். ஐயோ கண்ணை திறந்துக்கிட்டே வர முடியாது. கண்ணை மூடிக்கிட்டு எப்படி வர போறேன்? பக்கத்துல என்ன சாமி இருக்குன்னு தெரியலையே. நான் சொல்றேன் இங்க வாடா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் வந்து வாங்கி கொள்ளுங்கள். அல்லா அல்லா டொண்டொண்டொண்டொண்டொண்ட யா அல்லா அல்லா, நீ இல்லாத இடமே இல்லை, ஃப்ரெண்டாலே ரொம்ப தொல்லை. வாடா வாடா அப்படிதான் பக்கத்துல வந்துட்டா. வெரி குட். செல்லாத்தா மாரியாத்தா. போட்டிங் முடிச்சிட்டோம். போட்டிங் முடிச்சதும் நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. செருப்பு வந்து அடிச்சுட்டு போவோம். அதை நம்ம பாலாஜி சூப்பர் ஹீரோ மாதிரி ஓடி போய் காப்பாற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து தண்ணியில் மாட்டிக்கினேன், அந்த பாறாங்கல் ஏற முடியாமல். ஆனால் பாலாஜி எப்படி சூப்பர்மேன் மாதிரி ஏறிட்டான். அப்புறம் அதை கஷ்டப்பட்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்க தான். அப்படியே காமி. இப்போது இதில் போய் நான் குளிக்க போகிறேன். இது வரைக்கும் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம், இதுதான் ஃபஸ்ட் டைம் வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அது ஏதோ ஒரு இந்த திருப்பதியில் வந்து பாப்பநாசம்னு ஒன்று இருக்கும். அங்கே இது மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. பார்த்தா அது ஏதோ டேம் மாதிரி கட்டி தண்ணி வர மாதிரி மாற்றிட்டு இருந்தாங்க நாங்கள் போன டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல போனீங்கன்னா அதான் குற்றாலம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஐந்தருவி. அன்றைக்கின்னு பார்த்து க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கீழே வந்தா கூட நீ ஆசைப்பட்ட ஐஸ்கிரீமை கஷ்டப்பட்டு பூச்சினுக்கிறேன் பாத்தியா? பட என்னடா நம்ம வாழ்நாளே இது வரைக்கும் நம்ம வாட்டர் ஃபால்ஸே பார்க்கலையே, ரொம்ப சோகத்தில் இருந்தேன். இப்போ நானாக தனியாக வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டேன். இப்போ இதில் குளிக்க போகிறேன். ஸ்லோவா போடா. அப்ப குளிக்காத. வேணாவா வேணாவா மகான் போ. வேணா வேணா. குளிக்கலாம் தான் போனேன். அங்கே ஃபுல்லாக வலிக்குது. சத்தியமாக நின்னா வலிக்கு. நான் அங்கே போய் செருப்பு பிடிச்சா பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன போய் பிடிக்கத்தான் இருக்கும். அதனால் வந்துட்டு. ஆனால் மோஸ்ட்லி இந்த இடத்துல குளிக்கத்தை அவாய்ட் பண்ணிங்க. ஃபுல்லாகவே பாசியாக இருக்குது. நாளே இருக்க முடியல. சரி உக்காந்து ட்ரை பண்ணலான்னு உக்காந்துன்னு போனேன். இந்த பேண்ட்டே வலிக்குது. அதனால வந்து சப்போர்ட்டுக்கு எதுவும் இல்லை, பிடிச்சிக்க. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? ஃபர்ஸ்ட் போக முடியல. அதுக்கப்புறம் இதுதான் கூட புளிங்க வேணுன்றது கரெக்டாக என்ன கரைஞ்சிட்டுக்காக இதெல்லாம் நினைச்சு போச்சு. குளிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைனு பாபு அப்சர்வேட்டரி.
ஏஷியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இந்த அப்சர்வேட்டரி எப்போ ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே 2 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் மொத்தம் 3 பேட்ச் உள்ளே அனுப்புவாங்க. பேட்சாக தான் உள்ளே அனுப்புவாங்க. என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 50 ரூபா. நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உள்ளே போய் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஜவாது மலை வந்தீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த அப்சர்வேட்டரிக்குள்ளே போய் பார்த்துட்டோம். டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் டெலஸ்கோப்பு. நிஜமாக செம்மையாக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட நம்ம ஜவாது மலை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இருங்க, அவர் ஆர்னச்சு முடிக்கிட்டோம். பீம்னு ஆர்னச்சுன்னு இருக்காங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம போட்டிங் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதனால் இது நீர்வீழ்ச்சி பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக அப்சர்வேட்டரியும் பார்த்துட்டோம். இன்னும் குள்ளர்கள் கேவ்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு தெரியல. டைம் வேறு ஆகிடுச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அரவிந்தன்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாமே எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், கூப்பிட்டோன்னே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் இதே மாதிரி உங்களை சந்திக்கிறேன். உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் அரவிந்த். டாடா.